வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எது பெஸ்ட்டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருக்கேன். ஸோ பெஸ்ட்டு ஆப் எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்கீங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ஸில் ஃபேமஸான ஆப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏஞ்சல் ஒன், ஜிரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ ஆப் வரும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 5 பைசா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீடிங்கில் இருந்த கம்பெனி தான். பட் இப்போ வந்து யூசர்ஸ் வந்து கம்மியாயிட்டாங்க. பட் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குற ஒரு ஆப்னா அது 5 பைசா தான். மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம், அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்க்ளூடிங் பாண்ட்ஸ், யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் 5 பைசா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு தனியாக ஆப்ஷன், இடிஎஃப், ஐபிஓக்கு தனியாக ஆப்ஷன், கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாண்ட், யூஎஸ் ஸ்டாக்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுற தனித்தனி ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன ஃபேமஸ் ஆப்பில் எதுலேயுமே இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ இந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்க ஒரு பெஸ்ட்டான ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா 5 பைசா தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 பைசா. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும் யூஸ் பண்ண. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபின் ஸ்கூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் எல்லா கேள்விகளுக்கும் அவங்க வந்துட்டு பிளாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபின் ஸ்கூலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன டவுட் இருக்கோ எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்கும். அதை பற்றின தனித்தனி கோர்ஸ் இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்யூட்டியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் ஸ்டாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே வந்து ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல்டிங்ஸு, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டெல்லாம் இருக்கும். புக் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிக்கலாம். ஐடியாஸ் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எக்விட்டிலேயா இருக்கட்டும், எஃப்என்ஓலையா இருக்கட்டும், இல்லை கரன்சிலேயா இருக்கட்டும். ஸோ இவங்க வந்து ஷார்ட் டேர்மாக ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் எஃப்என்ஓ எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இவங்களே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரத் பெட்ரோலியம் வாங்கி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், ஸ்டாப் லாஸ்லேருந்து எல்லாம் ப்ளேஸ் பண்ணி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வின் பர்சன்டேஜும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 30 டே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 68% வந்து வின் ரேட் இருக்குது, 32% லாஸ்ட் ரேட் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லைன் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்ட்ரி. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்க அந்த ரெக்கமெண்டேஷனில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இல்லை லாஸ் ஆனால் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற டெரிவேட்டிவ்ஸில் நீங்கள் அந்த ஐடியாஸ் எடுத்து டேரெக்டாக ட்ரேட் பண்ணிக்கலாம். எக்விட்டிலையும் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் இப்போதைக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் அண்ட் ஐஆர்எஃப்சி. இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழேயும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கும். மார்க்கெட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இண்டிசஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிசஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் யார் கெய்னர்ஸ், யார் லூசர்ஸ், யார் வந்து 52 வீக் ஹையில் இருக்கா, லோவில் இருக்கா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஐபிஓஸ் வந்து என்ன கரண்ட்டாக ஓப்பனாக இருக்குது அதை கொடுத்துருக்காங்க. இடிஎஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஆல் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. எக்விட்டி, ஐபிஓ, இடிஎஃப்ஸு, கீழே பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. யூசர் போனீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ் வந்துடும். இங்கே வந்து உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். லெட்ஜர், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் தான், ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.